ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சேனலில் பார்க்கக்கூடிய ரெசிபி பாஸ்மதி ரைஸில் கொஞ்சம் கூட குழையாமல் உதிரியாக எப்படி வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெஜ் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடு பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆயில், நல்லெண்ணெய், இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 ஸ்டார் பூ, 1 பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கிளறி விட்டோம் அப்படின்னா நமக்கு அடி பிடிக்காது. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சி இந்த மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவை இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கரிகிராமல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட காய்கறிகளை எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கேரட் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 கப் பச்சை பட்டாணியை நல்லா அலசிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா மசாலா கூட நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 செகண்ட் நல்லா கிளறி விட்டுட்டு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். நல்லா அலசிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, 2ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதையெல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ நான் தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்க்குறதுக்கு இப்போ 1 கப் அளவுக்கு, அதாவது இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாசுமதி ரைஸ் எடுத்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்காக 1 கப் நம்ம பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கணும். இப்போ 1 கிளாஸ் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கனால 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணீர் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கும்போது பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க ரைஸை கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்த்துட்டு மெதுவாக தான் கிளறி விடணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டோம் அப்படின்னா ரைஸ் எல்லாம் உடஞ்சிரும். இப்போ மெதுவாக கிளறி விட்டுட்டு கடைசியாக ஒரு அரை எலும்புச்சம்பளத்தோட சாறு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பிழிஞ்சு விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இதை அப்படியே மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுட்டு எடுக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக பொன்னி ரைஸ் சேர்த்து செஞ்சுருந்தீங்க அப்படின்னா 3 விசில் வைங்க. இது பாஸ்மதி ரைஸுங்கிறதுனால 2 விசில் போதும். 2 விசில் வச்சுட்டு இப்போ விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட குழையவே இல்லை. நல்லா உதிரியாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப சுவையாக வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சொன்ன அளவுகளோட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.